Taste the Daily. விளாத்திக்குளத்தில் அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விளாத்திக்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகேஷ், விளாத்திக்குளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முனியசக்தி ராமச்சந்திரன், விளாத்திக்குளம் மத்திய ஒன்றிய செயலாளர் பால்ராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாய் சேய் நல விடுதியை திமுக அரசு கட்டியதாக விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பொய் கூறுவதாக குற்றம் சாட்டினார். 12 கோடி ரூபாயில ஒரு பைசா பாக்கி இல்லாம முழுசா ஒதுக்குனது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. முதலமைச்சர் அன்னைக்கு எடப்பாடியார், அன்னைக்கு உள்ள ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் பரிந்துரையில நான் வாங்கிட்டு வந்தேன். அது எப்போ அறிவிப்பு எப்போ 2019 20 12 தேதியில் 19/12/2020 எம்சிஹெச் பில்டிங் தாய் சேய் நல விடுதி. அந்த ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு மேலே ஓபி வராங்க. அங்கே அந்த தாய் சேய் நல விடுதியில் பிரசவ விடுதிக்கு இடம் காணலன்னு சொல்லி 3 ஆண்டுகளாக போராடி நான் அமைச்சராக இருந்து அங்கே அறிவிக்கப்பட்டது 2020. திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்திற்குட்பட்ட பாலக்கரை பகுதியில் அதிமுக நிர்வாகிகள் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கல்யாண சுந்தரபுரம், ஜீவாநகர் ஆகிய பகுதிகளில் மாநகர் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்வில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் 4.5 ஆண்டுகால திமுக அரசின் அவலங்கள் குறித்தும் வீடு வீடாக கொண்டு சென்று பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டது. பாலக்கரை பகுதி செயலாளர் LKR ரோஜர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் பாபநாசத்தில் அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ரத்னசாமி தலைமையில் பாபநாசம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் துரை சண்முகப்பிரபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளர் R மனோகரன், கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாபு முருகவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளமதி சுப்பிரமணியன், மாவட்ட பொருளாளர் கண்ணபிரான் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் முகமது இப்ராஹிம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.